guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. ஸோ யாருங்கிறத வந்து வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான டைம் வந்து இன்றைக்கி இப்போ தான் கிடச்சிருக்கு. நீங்கள் நினச்சிருக்கீங்க கெஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி நம்ம யாரும் இல்லை. பர்சனாக உயிருள்ள பொருள் எதுவும் இல்லை, உயிரற்ற பொருள் தான் வாங்க போகிறோம். உயிரற்ற பொருள், அதாவது ஒரு இவ்வளோ கெஸ்டிங்லாம் வேணாம், ரொம்ப இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமே வந்து கட்டில் வாங்க போகிறோம். எஸ், கட்டில் வாங்க போகிறோம். அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கோயம்புத்தூர் மதுக்கரை, அதாவது இங்கேருந்து போனால் பாலக்காடே வந்துடும். ஸோ எதுக்கு இங்கே வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வாங்கலாம். ஸ்ட்ரைட்டாக போய் கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ரேட் அதிகமாகவே இருக்கும். ஸோ செஞ்சு வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து செஞ்சு வாங்குற இடத்துக்கே வந்திருக்கோம். பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த கடையில் தான் வாங்க போகிறோம். போய் வாங்க போகிறோம்னா கன்ஃபார்மாக வாங்க போகிறோன்னு சொல்ல போய் வந்து என்ன ரேட்டு எப்படி இருக்குது பண்ணி வச்சுருக்கோம். இங்கே தான் ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ என்ன ரேட்டு, எப்படி வாங்கணும், என்ன சைஸு, எப்போ வீட்டுக்கு வரும், அதெல்லாம் வந்து போக தான் தெரியும். இது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து அஸ்வின் ரொம்ப நாளாக கேட்டேன். இந்த ஒரு நிறைய பிளாக்ல சொல்லியிருப்போம் கட்டில் வாங்கணும். ஸோ நம்ம மட்டும் வாங்க போகிறதில்ல, நம்ம கூட சேர்ந்து துர்காக்காவும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து நம்ம கிட்ட ஒரு 3-4 மாதமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படா வருவீங்க வாங்குறதுக்கு, எப்படா வரீங்க வாங்குறதுக்குன்னு. ஸோ இன்றைக்கி அவங்களையுமே நம்ம வந்து கூப்பிட்டு வந்திருக்கணும். சரியாக தெரில போல இந்த பக்கம். ஸோ அவங்களையும் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கணும். அவங்களும் வீட்டுக்கு வந்து டைனிங் டேபிள் வந்து வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து கட்டில் வாங்க போகிறோம். இந்த கட்டில் உட்காந்துச்சுல ஃபர்ஸ்ட் டைம்லக்கா. ஆமாம், இப்போ தான் கண்ணிலையும் பார்க்குறேன், இப்போ தான் உட்காறேன். நம்ம அஸ்வின் கார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் காமிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி காமிச்சான். அப்போது நான் போகிற வர காரெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட காமிக்கிறேன். எங்கள் இந்த காராக இருக்குமா, இந்த காராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் பார்த்துட்டு இந்த கார் தான். ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த டாக்டர் இந்த காரில் தான் இறங்கி. அப்படியா? பிளாக் கலர். ஏங்க ஒரு டாக்டர் நான் சொன்னதுக்கு இவர் இந்த காரா, அது வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கடைசியா. என்ன கார்க்கா இது? i20 என்னமோ சொன்னானே. என்னடா இது? i20 தான். ஹுண்டாயா? ஹுண்டாய் தானே. எப்படி ஒரு வழி அஸ்வின் காரில் உட்காந்துருச்சு. அடுத்தது அஸ்வின் எனக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுப்பான். அடுத்தது நாங்கள் கார் வாங்கிடுவோம். எப்படி அஸ்வின்? பின்னாடி இத்தனை வழி இருக்கு, நம்ம காரில் வச்சுட்டு வராங்க. வந்தாச்சு, பார்ப்போம். முன்னாடியே வந்து ஏதோ ஒரு விளாக் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு விளாகு, இங்கே மேடம் ஒரு மினி விளாகு, நான் ஒரு விளாகு. சோஃபா வாங்குற காசு வேணும்ல, அதுதான். இது வந்து குயின் சைஸ். இது ரெண்டு குயின் சைஸு, இது வந்து கிங் சைஸு. கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 25 கிட்ட சொல்கிறாங்க. குயின் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நல்ல ஒரு வுட்டு, தேக்கு, எதில் கேட்டாலுமே எல்லாத்துலேயுமே இருக்குது. சின்னது வந்து 16 ரூபாய். குயின் 16. இது 25. 20 ரூபாயா? 20ஆ? ஆனால் இவ்வளோ பெருசு நமக்கு வேணாமே. இடம் வாய்ப்பு இல்லைக்கா, இடம் இல்லை. அதுக்கு 16 போதும். அதான் சொல்கிறேன், எப்படிமா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுக்கணும். ஸோ இதை பார்த்து வச்சுருக்கேன். எவ்வளோ வருதுன்னா 20 வருது. 25 தேக்கில் 20. தேக்கில் கேட்டால் 25. நார்மலாக வந்து இந்த வீட்டில் வாங்கணும் அப்படின்னா 20. ப்ளைவுட்லாம் போனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும்ன்றாங்க. ஸோ நம்ம குயின் சைஸில் அந்த மாதிரி கேட்டிருக்கோம். ரெண்டுமே கேளுங்க எவ்வளோ வரும் பார்ப்போம். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு கேட்டு. என்னது? பெட்டு வேறு வாங்கணும். பெட்டு வேறு வாங்கணும். பெட்டு வேறு வாங்கணுமா? பாய் போட்டு தானே படுக்க போகிறோம் நம்ம. கட்டில் வாங்கி அதுக்கு தான் கட்டில் பாய் போட்டு படு. என்ன நண்பா உருத்தாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே ஒரு திவான் ஒன்று வச்சுருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கேரளாலெல்லாம் அந்த மசாஜ் சென்டர் இந்த மாதிரி இடத்துல வச்சுருப்பாங்க. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா பீச் ரெசார்ட்டு இந்த சைடில் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல படுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆனால் இந்த இடத்துல இருக்காங்க. ஓகே தான்.
ஜூஸ் ஒரு ஜூஸ் சொல்லுங்கள். எப்படி நம்ம படுத்தனோட எல்லாரும் அப்படி அத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கான தலையை பின்னாடி அதை போகிறேன். இது நல்லா ஒரு பெட்டாக இருக்குது. ஜூஸ் குடிச்சிடலாம். இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரருக்கு இருக்குங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டில் இல்லை பத்து. ஆனால் இதை வாங்கினா தானே 10 ரூபா. 10. இந்த சோஃபா நல்லா இருக்குது. குஷன் மாதிரி இருக்கா? ஓகே ஓகே. நார்மலாக இருக்கும். ரொம்ப பெரிய குஷன் மாதிரி இல்லை. இந்த மாதிரி இடத்துல குஷன் நிறைய இருக்கும் போல். இதோ உட்காந்தா அழகாக உள்ளே போகுது. அந்தளவுக்கு குஷன் இருக்கு. ஸோ சாருக்கு வந்து ஒரு ஸ்டைல் ரெடி பண்ணி ஸ்டைலை ஓகே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டைலை வந்து குயின் சைஸில் வந்து தேக்கில் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வருதுன்னு கேட்டு கடைசி ஃபைனலாக சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்து செட் பண்ண வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துங்க. இன்ஃப்ளூயன்சர்லேயே ஃபஸ்ட்டு என் காரை பார்த்தது நீங்கள் தான். என் காரை நீங்கள் தான் உட்காந்துட்டு வந்துருக்கீங்க. ஏதோ அந்த இது ஸ்கை ஃபார்ம் தேடிக்கிட்டு இருக்கா, பெட்டு தேடிக்கிட்டு இருக்கா. 16,000. டிரைவிங் எப்படி? 90 ரூபாய். 10 வருஷம் வாரண்டி கேரண்டி இருக்கான்னு பாரு. எது பெட்டா? ஸ்மார்ட் ஆர்த்தோ மேட்ரஸ். வீடு கட்டா கட்டில் மத்த நம்ம வாங்கி தரோம்னு சொன்னோம்ல, நம்மளே எடுக்கிறதுக்கு கூட்டு வந்துட்டோம். அதான் வாங்கி தர மாட்டீங்க அப்போ கூட. உங்க வீட்ல 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் போடுவல்ல, 50 ரூபாய்க்கு ஒரு பெட்ரூம் நான் வாங்கி நல்லா இருக்குங்கறியா? சரி ஓகே. சரி டிரைவிங் பத்தி சொல்லுங்க. 39,000க்கு சூப்பரான ஒரு பெட் இருக்கு. நீயே படுத்துக்க, கட்டில் வேணாம், பெட்டை மட்டும் வாங்கி வீட்டில் போட்டு படுத்துக்க. அப்போ 39,000 ஆகுமா? சுமதிக்கா வீட்டில் இருக்க மாதிரி பாருங்க, 30,000 ரூபா. ஓ நோ, 6 வருஷமா நாங்களும் அப்படி தான் வச்சுருந்தோம். அந்த பெட்டு வாங்கி கீழே தான் வந்துருக்கோம். 6 வருஷம் கீழே கிடந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு கட்டில் வாங்கலாம்னு சொன்னாரு. வாங்கினா 2 கட்டில் வாங்க, இல்லைன்னா கட்டில் வேணாம். அப்பயும் கட்டில் இங்கே தான் வந்து எடுத்தீங்களா? எடுத்தாங்களா? இவர் சொன்னார் பிள்ளை பாப்பாங்களுக்கு மட்டும் வாங்கி தரலான்னு. அப்போ நான் எப்போ படுத்துருக்கு? பாப்பாங்களும் படுத்துட்டு நான் எப்போ படுத்துருக்கேன்? நான் எடுத்தனால 2 கட்டில். டிரைவிங் ஸ்கில்லை பற்றி சொல்லுக்கான்னா, டிரைவிங் யாரோடது? நான் தானே ஓட்டு வந்தேன். வேறு யாரு? உங்கள் வீட்டுக்கார ஓட்டு வந்தாரு. சூப்பரா ஓட்டினேன். செம்ம நான் சேஃபா பத்திரமா இந்த வேகமா ஓட்டிட்டு நம்ம பயன்படுத்தாம அப்படியே நம்ம சேஃப்டி ஃபீல் இருந்துச்சு. ஏதாவது உங்களுக்கு கார் ஓட்டுற தேவைப்படுச்சுன்னா ஆமாம் எனக்கு கூப்பிடுங்க. ஆக்டிங் டிரைவராக நானே கம்மி வாடகையில் நானே. சூப்பர்க்கா உருட்டுக்கானா? நல்லா உருட்டுக்கா. உண்மையாலுமே இன்னொரு கார் வாங்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி கூட ஆக்டிங் டிரைவராக போக சொல்கிறீங்களா? டிரைவரா இல்லடா, வாடகை கூட உன்னோட சொல்கிறீங்களா? கார் பிராண்டு அஸ்வின் சாரோட பிராண்டா உருவாக்கி கார் பிசினஸ். எப்படியெல்லாம் பேச முடியுமோ நல்லா பேசுங்க. நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. நான் கேட்கறதுக்கு இல்லை, இதுதான் வந்து ஒரு இது. அடுத்து நீங்க வாங்க போறீங்கல்ல, அவ்வளவுதான் அப்டேட். நான் கொடுக்குறேன் அப்டேட். 1,07,000 ரூபா அந்த பெட். இந்த பிள்ளை நம்ம வாங்குற அதான் நம்ம வாங்குற பெட்டை பாரு. நம்ம எல்லாத்தையும் பார்த்து 12,000 ரூபா இருக்கா? ஸ்டார்டிங்கே 12,000 ரூபா தான். இதோட சைஸ் பார்த்துட்டு அந்த சைஸ் தெரியும். அப்ப நம்மளோட தான் 16,000 வந்துருச்சு. ஸோ நமக்கான பெட்டையும் நம்ம வந்து கட்டிலையும் நம்ம ஓகே பண்ணியாச்சு. அவங்களுக்கான இன்னும் சூஸ் பண்ணல. பெட் இல்லை, கட்டில். நமக்கான கட்டிலையும் சூஸ் பண்ணியாச்சு. அவங்களுக்கான சோஃபாவையும் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குங்க. பரவாயில்ல, ஏன் 2.5 மணி நேரம் ஆச்சு. அவன் 2.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சு. 3:30 மணிக்கு வந்தோன்னு நினைக்கிறேன். 4:30, 5:30, 6 ஆக போகுது. ஸோ மணி 6 ஆக போகுது. நம்ம சூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொன்ன வந்து செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நம்ம வந்து தேக்கு, ஒரிஜினல் தேக்கு தான் எடுக்க போகிறோம். அதனால வந்து வாரண்டி 5 இயர்ஸ் வந்து வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ வந்து 25. ஆமாம் 25 கிட்ட வந்துருக்கு சொன்னாங்க. 25 சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருக்கோம். இன்னும் ட்ராவல் எக்ஸ்பென்ஸு இன்னும் அக்கா தான் கம்மி பண்ண வச்சாங்களாம்மா. இன்னும் அவங்களுக்கு கம்மியாகவும் இருக்குது. 1,200 ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் நம்ம வீட்டுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மி, ட்ராவலும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 10 நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கட்டில் வந்துடும். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. தென் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கட்டில் வாங்கி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நான் தனி ஒரு vlog-ஆகவே போடுவேன். ஏன்னா அதை வந்து ஃபுல்லாக காட்டுறேன். ஆமாம், ஃபுல்லாக எப்படி செட் பண்ணுறது வர்றது எல்லாத்தையும் நான் காட்டுறேன். அண்டு இப்போ என்ன வாங்கணும், என்ன மாதிரி மாடல் வாங்கணும்னு சொல்கிறத நான் அப்போவே காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும், யூனிக்கான மாடல். கொஞ்சம் நல்லா பார்க்க வந்து மூங்கில் ஸ்டைலில் இருந்துச்சு. மூங்கில் ஸ்டைலில் வச்சுருந்தோம். தேக்கில் ஸ்டைலு மட்டும் மூங்கில் ஸ்டைலு, ஆனால் தேக்கில். ஸோ அவ்வளோதான். சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறோம், வீட்டுக்கு போகிற மாதிரி அடுத்த vlog-ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த vlog கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போக இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும்னு நினச்சி டெய்லி இறக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று டெய்லி பண்ணி டெய்லி இறக்கிட்டு இருக்கிறோம். என்னம்மா? அதே மாதிரி
நிறைய பேர் சொல்கிறாங்க அஸ்வினை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதாவது அவளே ஃப்ரீயாக விட்டாலும் நான் திருப்பி ஓடி வந்து கூட்டுக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சாட்டம் அவகிட்டே வந்து நானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அஸ்வின் வெளியூருக்கு இந்த மாதிரி போகும்போது தான் தனியாக இருப்பேன், எனக்குன்னு யார் இருக்கா, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க மாட்டேன், இவங்க வீட்டில் தனியாக இருக்க மாட்டேன், அப்படிங்கிறப்போ எனக்குன்னு யாரும் இல்லை, அதனால தான் அவன் பிடிச்சி வைக்கிறேன். திருப்பூருக்குள்ளேயே நிறைய டைம் சொல்லுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இந்த கிரவுண்டில் விளையாடு, இந்த மாதிரி இல்லைங்க. நான் போய் அவனுங்க கூட விளையாடலான்னு பார்த்தா அவனுங்களும் அதே மாதிரி, அவனுங்களும் ஃப்ரீயாக இல்லை. அவனுங்க கூட இப்போ என்ன விளையாடுறது? ஒருத்தன் நான் வந்து 7 days அவனுக்கு வந்து இப்போனா 6 days ஒர்க் போகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இன்னொருத்தர் என்ன பண்ணால் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலைங்க, அதான் மணியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் மீன் கடை, அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து ஆமாம் சனி ஞாயிறு மட்டும்தான் அவனுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கும். அவனே சொல்லுவான், எங்கள் அம்மா கல்யாணம் அன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டாங்க, ஏன்னா மீன் கடை போடணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவனே சொல்லியிருப்பான். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகுது. ஆனால் ஒரு வயசு வந்தோடனே கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது எப்போனா எல்லாருக்கும் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்ல, 10th இந்த மாதிரி படிக்கும்போது எல்லாருமே இந்த காடிக்கிட்டலாம் வச்சுக்கிட்டு லைஃப்பை கொஞ்சம் செட்டில் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி டைமில் ஏதோ ஒரு டெரிஃப் கிரவுண்டை பிடிச்சி அந்த இடத்துல பேசிக்கிட்டே ஒரு 10 மணிக்கு மேலே கிரிக்கெட் ஆடிட்டே பேசிக்கிட்டு அந்த ஒரு லைஃப் கிடைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்றேன். இன்னும் கிடைக்கல, அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரியாக அமையல. நான் வந்து அவனை கொடுமைப்படுத்துறேங்கிறத இன்னும் கிளியராக சொல்லலாம், நான் பண்ணுறேன் இல்லை சார், கொடுமைலாம் இல்லை. இப்போ கூட அவள் வந்து எப்படின்னா நீ போயிட்டு 2 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொன்னாலுமே போனால் எனக்கு வந்து மனசு கேட்காது. அது எல்லாருக்குமே இருக்கிறது தான், எல்லா வீட்டுக்காருக்கும் இருக்கிறது தான் எப்பயாச்சும். ஆனால் எங்களுக்குள்ள வந்து ஃப்ரீடம் வேணும், நாங்களே வந்து கேட்போம், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விடேன், கொஞ்சம் நேரம் சுத்த விடேன்ட்டு. ஆனால் சுத்த விட்டாலும் திரும்ப ஓடி வந்து உட்காந்துருவோம், இதுதான் உண்மை. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க என்ன வாங்கிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று ஏன் நீங்கள் சாரு இல்லாமல் கார் எடுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இல்லாதப்ப சாரு கார் எடுத்துட்டு போகிறாங்க. என்ன காரு நீங்கள் ஊரில் இல்லாத, நான் சொன்னேன் நான் இல்லாமல் நீங்கள் கார் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் மாலை போடும்போது. ஆமாம், மாலை போடும்போது என்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் என்னது. நானே சொல்கிறேன், நான் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ணுவேன். நானே சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட சொன்னீங்க. ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, இந்த மாதிரி நான் கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஏன் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் என்ன எடுக்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் எடுத்தேன் அப்படின்னா பசங்களோட போவேன் இல்லை தனியாக போவேன். இந்த மாதிரி டைமில் கார் எடுத்துகிட்டு போகிறது வந்து நான் என் இஷ்டத்துக்கு ஓட்டுவேன். அந்த ஒரு ரீசனுக்காக கொஞ்சம் பொறுமையாக அந்த மாதிரி போவேன். இல்லை என் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு போவேன், பாட்டை போட்டு அந்த மாதிரி போவேன். ஸோ அதனால் என்னோட சேஃப்காக தான் அது சொன்னாங்க. இவங்க கார் எடுத்துகிட்டு போகும்போது என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்க, நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா பைக்கில் ட்ரிபிள்ஸ் போக முடியாது, ஸோ கார் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை நான் சுடி இந்த மாதிரி போட்டிருக்கும் போது நான் வந்து பைக்கில் தான் போயிட்டுருந்தேன் அப்பா அம்மா கூட. வேறு ஏதாவது இந்த டிஷர்ட் இந்த மாதிரி போடும்போது நான் சேஃபாக காரில் போகணும்னு நினச்சேன், அதனால் நான் கார் எடுத்துகிட்டு போனேன். அது இல்லாமல் நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது 4 பேர் பைக்கில் போக முடியாது, அதனால் கார் வந்து எங்கள் அப்பா. ஆனால் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் என்கிட்ட கேட்டாங்க, 2வது டைம்லாம் என்கிட்ட கேட்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் அதை ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு 2வது டைம்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் என்கிட்ட ஓட்டுறதுனா தான் பிரச்சனை, அப்பா ஓட்டுறதுனால ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் என்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரட்டுமா அப்படின்னு. 2வது தடவை 3ஆவது நாள்லாம் என்கிட்ட கேட்கவே இல்லை, நான் போகிறேன் அப்படின்ட்டாங்க. 2 தடவை 3 தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லாத சாமி, போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி என்கிட்ட போட்டுமான்னு கேளுங்கன்ட்டு. அந்த பழக்கத்தை நான் முதல் நாளே சொல்லிட்டேன். 2வது நாள் அந்த பழக்கத்தை கொண்டு வரல. 2வது நாள் நான் சொன்னேன், இப்படி கேட்காதீங்க, போயிட்டு வரட்டுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்கன்னு. வரல. 3வது நாள் அதே பிரச்சனை நடந்துச்சு, நான் விட்டுட்டேன், இந்த பிள்ளை மாறாதுரா அப்படின்னு சொல்லி. லவ் பண்ணும்போது இப்போ நான் திடீர்னு ஃபோன் பண்ணி சாருக்கு சாரு நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் போயிட்டுருக்கேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்னும் கிளம்பிட்டு சொல்கிறீங்க, போட்டுமா ஓட்டுமான்னு கேட்கும் அப்படின்னு நான் கேட்காம போயிருந்தா இப்படி பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் அதே ரூல்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் அது மட்டும் எனக்கு பிடிக்கல. யாராக இருந்தாலும் சரி, இவனுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன், எங்கேயாவது கிளம்புறதுக்கு மட்டும் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு கிளம்புங்க. நிறைய பேர் அப்படி பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ மாதிரிலாம் தான் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லவே மாட்டேன். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு மட்டும் கிளம்புங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு சேஃபாகவும் இருக்கும் சொல்கிறதுக்கு. ஓகே, புரிஞ்சா? நீங்கள் கேட்பீங்களா என்ன போன குட்டி? எனக்கு வந்து அந்த கேட்டுட்டு போகிறது சின்ன வயசுலேருந்து பழக்கம் இல்லை புருஷன். அப்போ நானும் கேட்டுட்டு போகிறது எனக்கும் தான் பழக்கம் இல்லை. இது மட்டும் ஏன் அடிக்கிறீங்க? எங்கே போக போகிறேன் எங்கெல்லாம் இல்லை, எங்கே வேணால் போ, ஆனால் போகும்போது சொல்லிட்டு போ, அவ்வளோதான். ஓகே, இனிமேல் சொல்லிட்டு போவோம். இன்னும் போய்ட்டு வந்து எந்த படமும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா 2 படத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம். இருந்து பார்க்க தேட்டர் ரொம்ப கொஞ்சம் முக்கியம் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா பேரமாக இருக்குது. இதை விட விஷ்ணு பட்டாசு கிளப்புது, ஆனால் தண்ணி தான் வரல. உங்களுக்கு தண்ணி வந்துச்சா? ஆனால் தண்ணி வரல, பட்டாசாக இருந்துச்சு. பார்த்து வேறு லெவலில் இருக்குது. இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உள்ளேயும் செம்ம சூப்பராக இருக்குது. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. தண்ணி மட்டும் வரல, டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு படிக்கட்டுக்கும். சினிமா
எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் உங்கள் தளபதி. வாவ், வேற மாதிரி இருக்குங்க. படியாக இருக்கட்டும் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. ரெஸ்யூம் கொண்டு காட்ட முடியல, எல்லாம் காட்டியிருக்காங்க. இல்லை சீட் பார்க்கலாம், யாருமே இல்லையா? நம்ம போகலாமாங்க சீட்டு? இன்டர்வியூலே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் படம்னா சாருவே பிடிக்காது. சாரு ஆக்ஷன் படம் நல்லா இருக்குங்கிறா. என்ன கொஞ்சம் கிளாமர் மட்டும் அதிகம், மற்றபடி ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. பார்க்க ஒரு ஹீரோவை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கெத்தாக காட்டுறாங்க. ஸ்லாங்கு பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ சேம் ஸ்லாங்கு சேம் டெக்ஸ்சர் தான். ஃபஸ்ட் இதில் வந்து உழைக்கில் வந்து ஆரம்பித்தாங்க, இப்போ கொஞ்சம் பெரிய லைட்டர் அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்கு. எவ்வளோ பேசாமல் பொண்டாட்டி மதியம். ஐயோ, ஒவ்வொரு சீன் வரும்போது என்னை பார்த்து சிரிக்கிறான், கேட்டியான்னு. பட்டு நிறைய டைலாக் வந்து சம மாதம் இருந்துச்சு. எப்படின்னா பொண்டாட்டி பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் டைலாக் சூப்பராக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு பத்திரமா வந்தாச்சு. அவங்க வீட்டில் சேர்த்தாச்சு. அவங்க வீட்டில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நமக்கு டைம் ஆச்சு. ஸோ மணி கரெக்டாக 11 போகுது. ஸோ 11 போகுது. நம்ம இங்கேருந்து கிளம்புனா தான் ஒரு 3/4 மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்குள்ள வீட்டில் போய் ரீச் ஆக முடியும். ஸோ மட்டும் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஸோ வந்து ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 இருக்குமா? 12:15. கரெக்டாக 11:15 அங்கே கிளம்பணும். 1 ஹவரில் வந்துட்டோம். நான் தான் முன்னாடி சொல்லுவேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கட்டில் வாங்குகிற வீடியோ இது இல்லை, ஆனால் கட்டில் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். வாங்குகிற வீடியோ வந்து கண்டிப்பாக இதுக்காகவே நான் போடுவேன். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். டிசைன் வந்து புது டிசைனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் செலக்ட் பண்ணது என்ன கட்டில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேக்கில் தான் வாங்கியிருக்கோம். அது வந்து நான் காட்டுறேன். ஆமாம், ஓகே. அது காட்டுறது ஓகே. டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிறேன். தேக்கில் தான் வாங்கியிருக்கோம். செய்கிற இடத்துலேருந்தே வாங்குறதுனால நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற இடத்த விட கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது 28 சொன்னாங்களா? 28 சொன்னாங்க. அதுலேருந்து கம்மி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ கம்மி பண்ண அப்படின்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் அமௌண்ட் வந்து இன்னும் கரெக்டாக ஃபிக்ஸட் ஆகலை. பட் எப்படின்னா 28 to 25 இதுக்குள்ளே தான் இருக்கும் போது நம்ம அமௌண்ட்டு. ஸோ ஃபைனலி நம்ம வீட்டுக்கு சோஃபா வரப்போகுதே. சோஃபா தான் ஆர்டர் பண்ணுறது எனக்கு தெரியாமல். சரி இல்லை சாமி, அவங்க சோஃபா பார்த்தாங்களே. ஸோ அதே ஞாபகத்தை சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இப்போதைக்கு நம்ம கட்டிலே அதிகம் தான். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா பெட்ரூம் விட்டு ஹாலுக்கு வர மாட்டேங்கிறோம். பிகாஸ் வந்து ஹாலில் ஸ்பேஸ் இல்லை மீன்ஸ் நம்ம இது உட்கார இடம் இல்லை. சொல்றது முழுசா உட்கார சோஃபா டிவி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதுவும் இல்லாமல் பெட்ரூம்ல வந்து எங்களுக்கு வைஃபை இருக்கு. அதுக்காகவே அங்கேயே உட்காந்துக்கிறோம். இதாக இருந்தாலும் அங்கேயே. இப்போ இந்த மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் பெட்ரூம்ல உட்கார வேணாம்னு சொல்லி இந்த ஹாலில் உட்காந்து கொஞ்சம் பழகி இருக்கும். ஆமாம், அது எப்போ இப்போ மாலை கல்லிட்டு வந்து ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடிலேருந்து அம்மா வீடு அப்போ இப்படின்னு சுத்த ஆரம்பிச்சு உட்கார முடியாது. அது கூலிங் அதிகம். இன்னைக்கு தான் மாலை போட்டு வந்து முதல் நாள் வீட்டில் தங்குறேன் நம்ம வீட்டில். ஆமாம், ஃபர்ஸ்ட் நாள் மாலை போட்டு வந்ததுக்கப்புறம். ஆமாம், ஃபர்ஸ்ட் நாள் இப்போ தான் தங்குறேன். இப்போவே எத்தனை நாள் ஆச்சு சாமி சொல்லணும். சூப்பர் சாமி. தெரியும், நீங்கள் இதை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கும் போதே எனக்கு தெரியும். ஆல்ரெடி இப்போ தான் நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் 10 வச்சு கொடுத்தேன். லைவாக பிஞ்சு போச்சு. எங்க கீழே விழுந்துச்சு டம்க்குன்னு. இந்த இது வெள்ளி இதை வந்து வாயில வச்சு கடிக்கிறது, இந்த இப்படி பண்றது, அந்த இதெல்லாம் இஷ்டம் அப்படிங்கிற ஒவ்வொரு டைம் நான் அடிவேன் வாயில வச்சிருக்கும் போதெல்லாம். ஓ, இப்போ இது மட்டும் காணாம போல, ஒரு உதிராட்சி கொட்டையும் காணாம போயிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ந்து உட்காந்து நைட் ஃபுல்லா. என்ன சார் அப்படி சொல்ற? நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அதை நோண்டாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். கேட்குற மாதிரி தெரியல. சரி, ஓகே. நீ இது எப்போ பற்ற வைக்க போகிறோன்னு தெரியல. பார்த்துக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம தேட நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளை கனால வச்சுங்க. அப்போ தான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.